ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி பேசுகிறேன். என்ன ஏதோ கடையில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஜிஆர்டி தாங்க. இப்போ தங்கம் விற்கிற விலைவாசிக்கு நம்ம மொத்தமாலாம் பணம் சேர்த்துட்டு போய் வாங்க முடியாதுங்க. கையில் இருக்கிற காசு அப்பப்போ சேர்த்த காசு எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது வாங்கணும். கோல்டு கிராம் காயின் தான் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் நான் உள்கழுத்தில் ஒரு பால்ஸ் செயின் போட்டிருந்தேன். அதுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டாலர் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பால்ஸ் செயினுக்கு டாலர் தேவையில்லைன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், பவழத்துலலாம் கூட இந்த மாதிரி டாலர்ஸ் எல்லாம் விற்கிது. பெரிய பெரிய டாலரும் இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக இந்த இலையில கண்ணன் இருப்பார்ல, சின்ன வயசில் அது போட்டிருந்த ஞாபகம் இருக்குங்க. ரொம்ப நாள் போட்டிருந்தேன். அப்புறம் மேரேஜ் டைமில் அதை போட்டுட்டு வேறு வாங்கிட்டேன். அதனால் இப்போ எனக்கு அந்த கண்ணனோட ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் இந்த பால்ஸில் என்னென்னா, ஒரு அதை டாலரில் இருக்கிற வளையம் வந்து இந்த பால்குள்ளே போக மாட்டேங்குது. இது வந்து செப்பரேட்டாக தான் நீங்கள் செட் பண்ணணும். நாங்கள் அதனால் நம்ம வாங்க போனது என்னவோ ஒரு 2 கிராம் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி ஆகிட்டு ஒரு 1/2 கிராம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதனால் அந்த டாலரில் இருக்கிற வளையத்தை எடுத்துட்டு தனியாக நம்ம வளையம் வந்து வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறமா வந்து எந்த இடத்துல அந்த டாலர் கோக்கணுமோ நடு சென்டர் பார்த்து அங்கேயே ஆச்சாரி இருக்கார், அவர் நமக்கு சேர்த்து போட்டு கொடுத்தாரு. போட்டுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது வந்து பால்ஸ் செயின்ன்றதுனால நமக்கு வந்து டாலர் தேவையில்லைன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை அந்த டாலர் போடணும்னு. அதை பாருங்கள், இதுதான் நம்மளோட அந்த கண்ணன் டாலரு. இதில் வந்து அந்த வந்து மேலே வளையம் வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது. அது ரொம்ப எனக்கே பயமாக இருந்தது. நம்ம வீட்டில் வந்து ட்ரெஸ் மாற்றுவோம் செய்வோம், அதில் வந்து அருந்துற போது நூல்கள் இழுத்துட்டு அப்படின்னு. இதை பாருங்கள், இந்த ஒரு வளையம் மட்டுமே நமக்கு வந்து ஒரு 300 மில்லி கிட்ட தாண்டிடுச்சு. 2300 கிட்ட வந்துருச்சு அந்த வளையமே நமக்கு. அதுக்கப்புறம் அதை ஆச்சாரி கிட்ட கொடுத்து மாட்டியாச்சு. நம்ம போட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பாய்.